நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. பேதுருவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டிருந்த பொழுது பயங்கரமான ஒரு புயல் வீசினது. இயேசு அவர்களோடு கூட அப்ப இல்லை. அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். பேதுரு கடலிலிருந்து இறங்கினான். இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு ஒரு மீனவன், படகிலே தன் வாழ்நாளெல்லாம் கழிச்சவன். படகு எப்படி வேலை செய்யும், ஒரு புயல் அடிக்கும் போது என்ன செய்யணும், இதெல்லாம் பேதுருவுக்கு நன்றாக தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து கடல் மேல நடந்து வரும்பொழுது இவன் கேட்கிறான், நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும். அவர் வா என்று கூப்பிடுகிறார். பேதுரு அந்த கடலில நடக்கிறான். என்ன பேதுரு கடல்ல நடக்கணும்னா என்ன நடந்திருக்கணும்னு சொன்னா, இதுவரைக்கும் அவன் வாழ்நாள்ல கற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும் அவன் விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருந்திருக்கணும். ஏன்னா சின்ன வயதிலிருந்து அவன் கற்றுக்கொண்ட எதுவும் இந்த உண்மைக்கு பொருந்தி வரல. அதாவது புயல் அடிக்கும் பொழுது பாதுகாப்பான படகுல, அந்த படகு அலைபாயும் போது அந்த படகுல ஏதாவது ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு பலகையை பிடிச்சுக்கிட்டு உறுதியா கட்டியா பிடிச்சுக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர, இது வரைக்கும் யாரும் இந்த படகு புயல்ல பாதிக்கப்படும் பொழுது நீ கடல்ல இறங்கு அப்படின்னு யாருமே சொல்லி கொடுக்கல. அப்ப இயேசு சொன்னதை பேதுரு கேட்கணும்னா, இதுவரையும் அவன் கற்றுக்கொண்ட எல்லா உண்மைகளையும் விட்டு விட்டு ஒரு புதிய உண்மைக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. நாம நிறைய காரம் நமக்கு முன்பாக கடல் போன்ற சந்தர்ப்பங்கள் இருந்து கூட, there is ocean of opportunities, ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு இருந்து கூட நம்ம அதுல இறங்க ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் கற்றுக்கொண்ட எந்த உண்மைக்கும், இதுவரையும் நமக்கு தெரிந்த எந்த உண்மைக்கும் இந்த உண்மை ஒத்து வராததுனால. அப்போ சத்தியத்துல கூட அப்படிதான் பாருங்க, நாம் முன்பு கற்றுக்கொண்ட காரியங்களை மறக்காதவரை புதிய காரியங்களுக்குள்ளே நாம் செல்ல முடியாது. இந்த கடினமான சூழ்நிலைகள்ல நாம் சுகமான இடத்தை அல்லது பாதுகாப்பான இடத்தை தேடுகிறோமே அல்லாமல் கடலிலே இறங்க பயப்படுகிறோம். ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, பாதுகாப்பான இடத்துல இரு. அப்போ சேஃபஸ்ட் பிளேஸ் எது பிரச்சனையில புயல்லன்னா இந்த படகு. அது அன்கம்ஃபர்டபுள் தான், சின்னதுதான், அலையுதுதான், உடஞ்சிருமோன்னு பயம்லாம் ஏற்படுது. ஆனா அந்த படகை நான் விட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயமே அதுதான். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை சமுத்திரத்துல இறங்கும்படி அழைக்கிறார். வாக் இன் தி அன்ஃபெமிலியர் பிளேசஸ். இதுவரை நீங்கள் நடக்காத பாதைகளிலே நடக்க வேண்டுமானால் நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டவர்களை மறக்க வேண்டியது இருக்கலாம். நீங்கள் கடலிலே நடக்க படகை விட வேண்டியது அவசியம். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.